ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கப் துவரம்பருப்பு, அதே கப் அளவு மல்லி, 1/2 கப் மிளகு, 1/2 கப் ஜீரகம், ஒரு 10 காஞ்ச மிளகா, அது 1/2 கப்பு தான். 3/4 கப்பு காஞ்ச கருவேப்பிலை, நீங்கள் பச்சை கருவேப்பிலை கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க, நான் 2 மஞ்சளை உடச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் மட்டும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண வேணாம் ரொம்ப. முதல்ல ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடான உடனே முதல்ல நம்ம ஜீரகத்தை போட்டு 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகம் நல்லா மணம் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வறுக்க வேணாம். ஜீரகத்தை ரொம்ப வறுத்தோம்னா கசக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ஜீரகத்தை எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம மிளகை வறுத்தரலாம். இது இரும்பு கடாயினுங்காட்டிக்கு நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மிளகையும் 1 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகையும் மாற்றிடலாம். அடுத்ததாக மல்லியை வறுத்துக்கலாம். மல்லி சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும். இது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா சூடான உடனே மணம் வந்த உடனே எடுத்துடலாம். நம்ம ஏன் ரசத்துக்கு மல்லி சேர்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே விசேஷ வீடுகளில் ரசத்துக்கு மல்லி சேர்த்து தான் ரசப்பொடி அரைப்பாங்க. அதனால தான் விசேஷ வீடுகளில் செய்கிற ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக துவரம்பருப்பை வறுத்துக்கலாம். துவரம்பருப்பை ஒரு 2 நிமிஷம் வறுத்துருங்க. துவரம்பருப்பு வறுபட நேரம் எடுத்துக்கும். துவரம்பருப்பு நல்லா மணம் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த ரசப்பொடியை அரைச்சி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் தாராளமாக வரும். இப்போ துவரம்பருப்பு நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயம் சீக்கிரம் வறுபட்டுரும். நீங்கள் 1 நிமிஷத்துலேயே எடுத்துடலாம். வெந்தயம் எதுக்கு ரசத்துக்கு சேர்த்துக்கிறோன்னா மணமாக இருக்கும். வெந்தயம் சேர்த்துட்டேங்கன்னா இப்போ வெந்தயத்தை எடுத்துடலாம். அடுத்ததாக மிளகாயை சேர்த்து வறுத்தரலாம். நான் நீல மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் குண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். எப்பவுமே நீங்கள் மிளகாய் வறுக்கையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மிளகாயோட நெடி அவ்வளோவா வராது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்துக்க போகிற சூடாக. அவ்வளோதான், எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கிடைக்கலன்னா நீங்கள் மஞ்சத்தூளும் கூட கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துறப்ப சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க. எப்பவுமே ரசத்துக்கு குறகுறப்பாக தான் அரைக்கணும். கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். கமகமன்னு மணக்கிற ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.